friends and families. விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ். பிக் பாஸ் தி காமன் மேன் நிகழ்ச்சி. பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ. ஸோ அந்த ஷோவில் என்னோட ஜேர்னி எப்படி இருந்தது, நான் எப்படி செலக்ட் ஆனேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகி தேர்ட் ரவுண்ட் போயிருந்தேன். தேர்ட் ரவுண்டில் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் செலக்ட் ஆக முடியல. ஸோ ஃபோர்த் ரவுண்ட் போகல. ஸோ அதில் எப்படியெல்லாம் இருந்தது, ப்ராசஸ் பண்ணி நம்மளை செலக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ திங்க் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறேன், பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ண சொல்லி அவங்களோட சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நானுமே இந்த மாதிரி ஸோ ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் தான் நான் பார்த்தேன். 11 o'clock தான் பார்த்தேன் நைட்டு. ஸோ உடனே நம்ம இந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சீசன்லேயே வந்து காமன் மேன் ஒரு ஆள் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து லைக் மெயில்ஸ் அனுப்புவேன் அவங்களுக்கு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், ஒரு மீடியான்றது ஒரு இன்ட்ரெஸ்ட். அண்ட் தென் நம்மளோட ஒரு லைஃப் ஜேர்னி வந்து யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணுமா அந்த மாதிரி, லைக் நம்மளும் எல்லாரும் கூட எப்படி இருக்கோம் அந்த மாதிரிலாம் பார்க்கணும். அண்ட் தென் நாங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், நான் கராட்டே கேர்ள். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ நிறையா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நடக்கும்போதெல்லாம் நான் எப்பயுமே பிக் பாஸ் பார்க்கும்போது அதை தான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எப்படி இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் காட்டலாம். ஸோ என்னோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணார். டெய்லி டிஃப்ரெண்ட். தமிழ்நாடுலேருந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அங்கே இருக்கவங்க லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டு தான். ஏன்னா நம்ம ஊட்டி எடுத்துக்கிட்டாலுமே அங்கே வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ மூணாரில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ மூணார் லைஃபே ஒரு தனி லைஃப். ஸோ அங்கேருந்து நம்ம இங்கே வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன், கராட்டே மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட லைஃப் ஜேர்னியெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலான்றதுக்கு வந்து எனக்கு பிக் பாஸ் போகணுன்னு ஆசை. ஸோ அதே மாதிரி நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அவங்களுமே ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னு சொல்லி கால் பண்ணோன்னே பயங்கர ஹாப்பி. அண்ட் ஒன் திங், யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்களோ நம்ம க்ளோஸ் ஆனவங்க கிட்டலாம் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் ரவுண்டில் சொன்னேன் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, எல்லாருமே கங்க்ராட்ச் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா எனக்கு கால் வந்தது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது ரொம்ப ப்ரைவசியாக வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் யார்கிட்டையும் சொல்லலை. செகண்ட் ரவுண்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ காலில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க, ஜூம் மீட்டிங்கில். அதேமாரி போச்சு அந்த ப்ராசஸ். ஸோ அதுலேயுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதில் லைக் மைண்ட் கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் ரிலேட்டடாக இருந்தது செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே. ஸோ அதுலேயும் நல்லா ஆன்சர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் ரிலாக்ஸ்டாக இருந்தேன், பார்க்கலாம் ஒருவேளை செலக்ட் ஆகலையோ. அண்ட் தென் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் காமன் பீப்புளுக்கு, இப்படியெல்லாம் போடுறாங்க பட் காமன் பீப்புளையாக கூப்பிட போகிறாங்க, ஏதோ ஒன்று ட்விஸ்ட் இருக்குன்னு. ஸோ அதனால நான் நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ தேர்ட் ரவுண்டு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தேர்ட் ரவுண்ட் திடீர்னு ஒரு ஃப்ரைடே கால் பண்ணாங்க. ஃப்ரைடே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கே